வணக்கம். என்னுடைய பேர் முத்துக்குமார். நான் பேசிக்காக சிவில் இன்ஜினியர். நான் சேலத்தில் சிவபார்வதி புக் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு இதை நடத்திக்கிட்டு வர்றேன். இது 2020 ஆரம்பித்தது. 2000 இந்த நிறுவனத்தை தொடங்கினோம். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் புக்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வாஸ்து சம்மந்தமான பொருட்கள், பிரமிட்ஸு, கிறிஸ்டல்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ரெய்கி சம்மந்தமான பொருட்கள், அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர் சம்மந்தமான பொருட்கள், சீன வாஸ்துவுக்கு தேவையான பொருட்களும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நான் முதல் இதை பற்றி எனக்கு எப்படி ஒரு ஆர்வம் இதை கற்றுக்கணும் அப்படின்னா, என்னுடைய அப்பா டாக்டர் ராமசாமின்னு சொல்லி காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்து ரிட்டையர் ஆனவங்க. அவங்க தான் முதல் தமிழில் வாஸ்துவை பற்றி புத்தகம் போட்டது. அது 1988 போட்டாங்க. அது இந்து பப்ளிகேஷனில் அந்த புத்தகம் வெளியீடு பண்ணாங்க. அதற்கப்புறம் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னுடைய வேலை நிமித்தமாக சிங்கப்பூரில் ஒரு 4 வருஷம் இருந்தேன். அங்கே இதை இது பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு. அங்கெல்லாம் வீடை பெரிய நம்ம இடிச்செல்லாம் இங்கே செய்கிற மாதிரி இடிச்செல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னு சுற்றி பார்க்கும் பொழுது இந்த பிரமிட்ஸு, சீன முறை வாஸ்துக்காக உள்ள பொருட்கள், ஃபெங்ஷுயின்னு சொல்கிறது, கிறிஸ்டல்ஸு, இதை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு சனி ஞாயிறு 2 நாள் லீவு கிடைக்கும். அதில் போய் நான் நிறைய பேரை பார்த்து அங்கே உள்ள இன்டீரியரை சேஞ்ச் பண்ணி, அதாவது உள்ளே இருக்கிற பொருட்களை எங்கே வைக்கிறது என்ன, இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் கொடுத்து இந்த பொருட்களை எங்கே எக்ஸ்ட்ராவாக வைக்கும் பொழுது அதனுடைய எனர்ஜியை அதிகப்படுத்தும். அப்படி செஞ்சு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைச்சதுக்கப்புறம் 2000 நான் இங்கே வந்தேன். இங்கே தான் இந்த கடையை ஆரம்பித்தோம். அப்பாட்டிருந்து நான் முழுமையாக இதை கற்றுக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாஸ்து பொருட்களை வச்சு எப்படி நம்ம வீடை சரி பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரே ஒரு இது சொல்கிறேன். எல்லாருமே வீடு கட்டுறாங்க. ஆனால் வீடு கட்டும் பொழுது அந்த மெயின் டோர், நிலை கதவு இருக்குல்ல, வாசக்கால் கீழே என்ன வைக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே சரியாக தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா வாசக்கால் அப்படிங்கிறது மெயின் டோர், அதில் வர்ற அந்த ஃப்ரேம் தான் வாசக்கால். அதில் ஒரு நல்ல எனர்ஜியை வச்சுட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வரவே வராது. அதனால இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸு இது பார்த்திங்கன்னா அமெத்திஸ்ட்டு, இது க்ரீன் ஆன்சூரியன், இது மாதிரி நிறைய இருக்குது. ரோஸ் குவார்ட்ஸ் இருக்குது, டைகர்ஸ் ஐ இருக்குது, கார்னீலியன் இருக்குது, லாப்பிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் எதை வேணாலும் பொதுவாக பேசிக்காக இது நல்ல எனர்ஜியை வீட்டுக்குள்ளே அனுப்பும், கெட்ட சக்தியை கெட்ட சக்தியை உள்ளேயே விடாது. இதை என்ன பண்ணுறோம், வீட்டு உள்ளே நோக்கி இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குல்ல, இது வீட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த மெயின் ஃப்ரேமுடைய எண்டில் இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அடுத்தது இது வலம்புரி சங்கு, இது நேச்சுரல் வலம்புரி சங்கு. இதையும் அந்த கூறு உள்ளே பார்க்குற மாதிரியே உள்ளே இந்த மாதிரி வச்சிடணும் பக்கத்தில். இது கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு நத்தை மாதிரி உள்ள ஒரு விலங்கினத்தினுடைய ஓடு. இது ஆன்மீகத்தில் நிறைய இதுக்கு பயன்படுத்துவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க இதெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் உள்ளது அப்படின்னு. இது உண்மை தான். அதே மாதிரி வலம்புரி சங்கம் லக்ஷ்மி கடாட்சத்துக்காக வைக்கிறது தான். இருந்தாலும் சயின்டிஃபிக்கலி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது நேச்சுரல் கால்சியம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க, ஏன்னா கெட்ட சக்தி உள்ளே வராது அப்படின்னு ஒரு எண்ணத்தில். அந்த மாதிரி உள்ள நேச்சுரல் கால்சியத்தையே நம்ம கீழே இந்த மாதிரி வைக்கிறோம். அடுத்தது நவரத்தினம். இந்த நவரத்தினம் நேச்சுரலாக உள்ளது இந்த மாதிரி, அதாவது வைரத்துக்கு பதிலாக கிறிஸ்டல்ஸு, மற்றது முத்து, பவளம், கோமேதகம், அப்புறம் வைடூரியம், அப்புறம் ப்ளூ சஃபயர், ரூபி, எமரால்டு, அப்புறம் எல்லோ சஃபயர். இந்த 9ஐயும் சேர்த்து இங்கே சென்டரில் ஒரு பிள்ளையார் மாதிரி மஞ்சளில் பிடிச்சி அதை ஒட்டி விட்டுருவாங்க. இது நவரத்தினம். அதுலேயே பஞ்சலோகம், இதெல்லாம் நேச்சுரலான பஞ்சலோகம். இது ஃபாயில் மாதிரி இருக்கும், பேப்பர் மாதிரியே இருக்கும். ஏன்னா விலையெல்லாம் அதிகங்கிறதுனால பேப்பரில்
அஞ்சு அஞ்சு உலோகம், 5 மெட்டல், 5 மெட்டல்ஸ், இதையுமே அதில் பிடிச்சி சென்டரில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து ஃப்ரேமை தூக்கி உள்ளே வச்சிட வேண்டியதான். இந்த மாதிரி பண்ணணும்னா வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியும் உள்ளே விடாது. வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல சக்தியை பிரபஞ்சத்திலேருந்து இழுத்து வீட்டுக்குள்ளே கொடுக்கும். அதுதான். இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், மக்களுக்கு இதை நல்லா தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால வாஸ்து கிளாஸ் எடுக்கிறோம். வாஸ்து கிளாஸ் வந்து 2 days. இதில் எல்லாருமே அதிகமாக இதை பற்றி தெரியாதவர்களும் வரலாம். நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்கன்னா போதும், புரிஞ்சுக்கிட்டுருவாங்க. 2 நாள் கிளாஸ் எடுக்கிறோம். 1.5 நாள் A to Z வாஸ்துவை பற்றி எல்லாருமே கேட்பாங்க, வாஸ்துவை 2 நாளில் கற்றுக்கலாமான்னு. அதாவது பேசிக்கையும் சொல்லி கொடுத்து நுணுக்கங்கள் இதில் நிறைய இருக்குது. அந்த நுணுக்கங்களையும் இதில் சொல்லி கொடுத்துட்றோம். 1.5 நாள். ½ டே என்ன பண்ணுறோம், வாடகை வீட்டில் இருக்கவங்களும் இப்போ வீட்டை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியாதவர்களும் என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மலர் மருந்துகள், சைக்கோ சிம்பாலஜி, கிறிஸ்டல்ஸு, பிரமிட்ஸு, சீன முறை வாஸ்துவில் உள்ள பொருட்கள், இதை வச்சு நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றோம். அதனால் இது ஒரு முழுமையான திட்டமாக இருக்கும், நல்லா இருக்கும். முடிந்தவர்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ணி நம்ம வீட்டுக்கும் பார்த்துக்கலாம், மற்றவர்களுக்கும் இதை செய்யலாம், நல்லா இருக்கும். நன்றி.